இந்த வீடியோவில் பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ் பற்றி பார்க்கலாம். பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிறது நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், நம்மளோட ரெக்டம், யூட்ரஸ், பிளாடர், இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் அதோட பொசிஷனில் இருந்து கீழே இறங்குறது தான் பொதுவாக பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஆகுது அப்படின்னா, நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வீக்கன் ஆகும்போது அந்த மாதிரி ஆகும். எக்ஸசிவாக ஸ்ட்ரெச் ஆகிறது, ஹைப்போடோன் ஆகும்போது அந்த மாதிரி ஆகுங்க. ப்ரெக்னன்சினால, டெலிவரிக்கு அப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால, மெனோபாஸ்க்கு அப்புறமா ஒர்க் ரிலேட்டடாக இல்லை வீட்டில் எக்ஸசிவாக இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணிகிட்டே இருக்கிற ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகும். நமக்கு ஒரு யூரின் கண்ட்ரோல் கம்மியாகிறது, ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு மோஷன் போகணுங்கிற ஃபீல் இருக்கிறது, யூட்ரஸ் கீழே இறங்கும் போது ஒரு பல்ஜ் மாதிரியான ஃபீல் வெஜைனல் ஏரியாவில் இருக்கிறது, வாக்கிங் பண்ணும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு, ஒரு இடையில ரப் ஆகிற மாதிரி காலுக்கு இடையில ஃபீல் வருது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க. இதை நம்ம மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமாக, உங்கள் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமாக இந்த காம்ப்ளிகேஷன்ஸை, இந்த சிம்டம்ஸை எல்லாமே நம்மளால் கம்மி பண்ண முடியும். ப்ராப்பரான எக்ஸசைஸ் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ண வைக்கிறது மூலமாக அந்த ப்ராப்ளம் வேர்சன் ஆகாமல் பார்த்துக்க முடியும், இன்னும் ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்க முடியும். சர்ஜரி போகிறதுக்கான சான்சஸை நமக்கு ஓரளவுக்கு கம்மி பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே போகுது அப்படிங்கிறப்ப நமக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஃபிசியோதெரப்பிலேயே ரெக்கவர் பண்ண வைக்கிறது. இந்த பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது, இப்போவே எக்ஸசைஸ் பண்ணனா சீக்கிரமாக ரெடி ஆகுங்கிற மாதிரி இருக்கிறதுல நல்ல ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியும். இது பாருங்கள், இதுதான் நம்ம பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லக்கூடியது. யூ ஹாவ் அ மசில் ஹியர். இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் மசில். இங்கே ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய மசில்ங்க. இதுதான் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்மளோட ரெக்டம், யூட்ரஸ், பிளாடர், இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் சப்போர்ட் பண்ணுதுங்க. எப்போ இந்த மசில்ஸ் வீக்கன் ஆகிறதோ அப்போ இதோட கண்ட்ரோல் எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். யூரின் கண்ட்ரோல், ஆனல் கண்ட்ரோல், இதெல்லாம் கம்மியாகும். அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அதோட பிளேஸ்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஹோல்டிங் கம்மி ஆகிறதுனால. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் லூசன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கீழே இறங்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர்ஸும் கீழே இறங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆகும்போது தான் நீங்கள் அதுக்கான சிம்டம்ஸையும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்களேன், இதோட நார்மலான பொசிஷனில் இருந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கீழே இறங்கும். இது போஸ்டீரியரில் நம்மளோட ரெக்டம் ஏரியா கீழே இறங்குறது. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் கீழே இறங்கியிருக்கு. இதில் பிளாடர் கீழே இறங்கியிருக்கு. இது நார்மல் பொசிஷனுங்க. எல்லா ஸ்ட்ரக்சரும் அதோட பிளேஸில் இருக்குது. அடுத்ததில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு கீழே இறங்கியிருக்குங்க. இந்த மாதிரி ஆகும்போது எல்லாரும் பயந்துக்க வேண்டியதில்லை. பிகினிங் ஸ்டேஜில் அந்த சிம்டம்ஸ் வரும்போதே எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டாக்டர்ஸை பார்க்க முடியுமோ பார்த்து அசஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பரான எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டாக்டர்ஸுமே எல்லா கைனுக்குமே உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் சர்ஜரி போகணும்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. உங்களை எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் அப்படியே விட்டு அந்த காம்ப்ளிகேஷன்ஸை ஜாஸ்தி ஆக்கும் போது தான் நீங்கள் சர்ஜரி மாதிரியெல்லாம் போக வேண்டி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அந்த சிம்டம்ஸை நம்ம நோட்டீஸ் பண்ணி நம்ம அதுக்கான தெரப்பியை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட்டும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குங்க. தேங்க்யூ.